வள்ளல் பெருமான் பிறந்து தெய்வத்தின் அருள் பெற்று நம் சிவத்துடைய அருள் பெற்று அவன் பெருமை பேசி நாடாளும் பரம்பரை என்று அவனுடைய அருள்தால் வணங்கின அவன் அருளாலே அவன்தால் வணங்கி இந்த மையம் எப்பொருள் ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருளே காண்பது அறிவு என்று அனைவரும் தன் பெருமை பேசக்கூடிய காலத்திலே சிவத்துடைய பெருமை பேசி 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 இந்த திசை நோக்கியவர் எந்த திசையிலும் அவனை நோக்கி வணங்கினார்கள், நல் தர்மங்களை செய்தார்கள், அறிவு ஞானத்தோடு வாழ்ந்தார்கள். தர்மம் என்பது என்ன என்று உதாரணமாக அவர்கள் இருந்தார்கள். தமக்கு வைத்துக் கொள்ளவில்லை, இன்னொரு பிறப்பிற்காக அவர்கள் வாழவில்லை. இன்று என்ன நடக்கிறது என்பதை நோக்கினார்களே தவிர நாளை நமக்கு வேண்டும், மறுநாள் வேண்டும், அடுத்த மாதம், அடுத்த வருடத்திற்கு, அடுத்த சந்ததிகளுக்காக யாரும் எவ்விதம் சேர்த்து வைத்து வாழவில்லை. இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமே இன்று நாளை நமக்கு அடுத்த ஜென்மம் என்பது அடுத்தவாறு அடுத்த ஆண்டுகளுக்கும் அடுத்த சந்ததி நம்முடைய பிள்ளைகள். நாம் எங்கே தெய்வத்துடைய அருளை பெற முடியும்? தெய்வத்துடைய அருளை பெற வேண்டும் என்றால் பொதுநல வாழ்க்கை வாழ வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். தர்மத்துடைய வழியை நாம் கடைபிடித்து விட்டால் ஈஸ்வருடைய வழி நமக்கு கிடைத்ததுக்கு சமம். தர்மமே ஜெயம். தர்மம் செய்தவர்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம். செய்த பிழை அழிந்து போய்விடும், சூழ்ந்த பிழைகள் அழிந்து போய்விடும். மாயை உன்னை நாடாது. தர்மம் செய்தவனை கண்டால் மாயை அலந்து போகும். ஆனால் தர்மம் செய்ய வேண்டும். சரி சுவாமி, தர்மம் செய்வதனுடைய விளைவாக தர்மம் என்றால் என்ன? முதல்ல அது சொல்லுங்க. தர்மம் என்றால் கை நிறைய பணம் கொடுப்பதோ அல்லது பைய நிறைய அரிசி கொடுப்பதோ மட்டுமல்ல, எண்ணத்தினால் ஐயோ இந்த உயிர் அடிபட்டு கிடைக்கிறதே, இதுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே, சாவட்டோடு எல்லாம் பேசக்கூடாது. ஒரு உயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் மனம் மருந்த வேண்டும். வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடிய என்று மாணிக்க வாசல் பெருமான் வள்ளல் பெருமான் சொன்னார். ஈசனை அருளை பெற்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், வாடிய பயிரை கண்ட பொழுதுதான் நான் வாடினேன். யாராவது சொல்லுவானா? மாட்டை விட்டு மேய்ச்சிருவான் பயிரை. நல்லா மேயிட்டோம், நம்ம பசு வயிறு நிறைஞ்சா பால் கறந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப இருக்கிறவங்க. ஆனா அப்போ பெருமான் சொல்றார், வள்ளல் பெருமான், நான் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் மனம் வாடுகிறது. என்னடா இப்படி ஒரு மனிதர்கள் இருப்பார்களா? இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இந்த தர்மங்கள் எல்லாம் கெட்டு போச்சு. அருள் நிறை தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருள்வாயே, என் உள்ளத்திலே நீ குடிக்கொள்ள எழுந்தருள்வாயே என்று நம்முடைய ஜாம்பவான்கள் திருவாக்கு திருவார்த்தை எழும்ப 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 செய்து அவர்கள் பெருமானை எழும்ப செய்து ஆற்றலோடு வணங்கினார்கள். தர்மம் இல்லை, ஆன்மீகம் இல்லை, அறிவு ஞானம் இல்லை, சிறிதளவு மனதில் இரக்கம் இல்லை. எத்தனையோ துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இன்னும் எத்தனையோ நிலைப்பாடுகளை இப்பொழுது இங்கே இந்த பூமியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தர்மமே கிடையாது, யாருக்கும் விருப்பம் இல்லை தர்மம் செய்வது. சில பேர் மட்டும்தான், எல்லாரும் சொல்ல முடியாது. தர்மம் செய்கின்றவர்கள் சில பேர் மட்டும்தான். தர்மத்துடைய விளைவு குருவாயிற்று, அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. நமக்கு நாமே விதிவகையா அமைஞ்சுக்கிறோம். எவ்வளவு ஒரு பொருள் கீழே தவறு விழுந்துட்டா போதும், அது அப்படியே லமக்குன்னு எடுத்துக்கிறது. சத்தியம் பண்ணி அந்த பொருள் என்னதான் சொல்றது. யாரு துளைத்தார்களோ சரி, யாரும் இல்லாத போது ஒரு பொருள் ஒண்ணு கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஐயோ எந்த நேரத்தில் இவங்க துளைத்தார்களோ, இப்பேற்பட்ட எந்த நேரத்தில் அந்த உதவிகரமா இருந்திருக்குமோ, இந்த பொருள் நமக்கு கிடைத்து விட்டது. ஈசனே, கடவுளே, இந்த பொருள் துளைத்தவர்களுக்கு இந்த பொருளினால் எந்த துன்பமும் வரக்கூடாது.
இல்லை என் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி இந்த பொருள் நான் திருப்பி தந்துவிடுகிறேன் என்ற எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும், நினைக்கையாவது வேண்டும். அந்த நேரத்திலே அப்பொழுதாவது எல்லாருக்கும் ஒரு நல்லது குணங்கள் உண்டாகும். நல்குணம் இருந்தால்தான் சொல்ல நினைப்பான், சும்மா நினைப்பானா? நினைக்க மாட்டான். நல்குணம் உடையவர் தான் நினைப்பார் அடுத்தவன் பொருளுதுன்னு. நம் மனசாட்சி சொல்லும் பாவம் யாருதோ அந்த பொருள் போயா நாம இருக்கலாம் நேரத்தை எடுத்துக்க போறோம் அப்படின்னு நம்ம மட்டம் தட்டுறது மனசாட்சி. அப்படி மட்டம் தட்டி பேசக்கூடாது. மனசாட்சியை மனசாட்சியாகவே பேச விடணும். அது சொல்லவாறு நடக்கணும். அப்பொழுதுதான் உனக்குள்ள தர்மம் மாறாம இருக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகோபம், இறுதியில் தர்மம் தான் வெல்லும். இதெல்லாம் உணரணும். ஏதோ வந்த போனோம் ஒரு 10 நிமிஷம் இருப்பான், அதுக்கு மேல நிக்க முடியாது. என்ன நேரம் ஆகுது? எவ்வளவு நேரம் பூஜை? இப்ப நடந்தது மாதிரி எக்ஸ்பிரஸ்ல போன மாதிரி இருந்துச்சு. அதனால தர்மம் அதிவேகமாக சூழணும். எது சூழணுமோ அது நம்ம சூழணும். எதை செய்யணுமோ அதை செய்யணும். எது செய்யணுமோ கூடாதோ அதை செய்யக்கூடாது. நாம் செய்கிற தர்மம் நம்முடைய வங்கியிலே போடுகிற பணம் போல அதை நம்ம பின்னாடி சொந்தனிக்கிறோம். அதை கூட நம்ம பிள்ளைங்க யாரும் எடுத்துருவாங்க. நம்ம மாண்டட்டோம்னா ஒரு ஆதார் கார்டை வச்சு எடுத்துருவான். அவங்க பையன் தான் ஒரு வாரிசு சர்டிபிகேட் வச்சு எடுத்துருவான் அந்த பணத்தை. ஆனா தர்மத்தை யாரு செய்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆள முடியும். அவர்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம். இந்த உடலை மண்ணுக்கு இரையாகிட்டு விண்ணுக்கு நம்முடைய ஆன்மாவை கரை சேரும் பொழுது நம்ம கூட வருவது அந்த தர்மமும் புண்ணியமும் பாவம். இந்த கணக்கு மட்டும்தான் உனக்கு மேல வரும். அதனால நமக்கு எது கூட வருகிறது என்று கூட எண்ணாமல் இன்னமுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதர்களை நினைத்து என்ன சொல்லுவது? ஒருவர் யாராவது ஏதாவது சொல்லுவான், நல்லதான் சொல்லுவான். அப்படி ஒரு வைகம் அப்படின்பா. அவன் ஒழுக்கத்தை நீ பார்க்காதே, அவனை நீ நோக்காதே. என்ன வார்த்தைங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தர்மம் செய்து ஈஸ்வருடைய திருவருளை பெற்று நம்முடைய பிறப்பை அறுத்து இப்பதான் நம்ம சுவாமி கிட்ட வந்திருக்கோம். ஏதோ பேசும், ஏதோ அவரை நினைக்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம். சரி, இதையெல்லாம் இல்லாம ஒரு அடிமாடாவோ ஒரு காளமாடாவோ இல்ல ஒரு பன்றியாவோ இல்ல வேற ஏதோ ஒரு உயிரினமாக நாம் பிறந்தால் நம்முடைய நிலைப்பாடுகள் என்ன? ஜாதி கொண்டு வச்சுக்கிட்டு போ 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 என்று ஊசியில குத்துவான், ஓங்கி ஓங்கி அடிப்பான். அந்த மாதிரி பிறந்துட்டோம்னா என்ன பண்றது? அதனால இறைவனையே கையெடுத்து கும்பிடக்கூடிய பிறப்பு இந்த மனித பிறப்பு. ஏன் தான் நான் பிறந்த நேரத்தில் சலிச்சுன்னு பேசுவான். என்னவோ இவன் தான் பிறப்புக்குன்னு அத்தியாயம் போட்டு வந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நாம பிறக்கிறதும் இறக்கிறதும் இறைவனுடைய செயல். அவனிடத்தில் தான் எல்லாமே இருக்கின்றது. அவன் தந்தாவிடில் நமக்கு ஆதாயம், அவன் தரலனா நமக்கு என்ன ஆதாயம்? நான் சம்பாதிச்சேன்பா, யார் சம்பாதிச்சா என்ன? உடல் அவன் கொடுத்தது, உன்னதம் உழைப்பு அவன் கொடுத்தது, ஆன்மா உனக்கு அவன் கொடுத்தது. இவை அனைத்துமே இறைவன் கொடுக்கும் பொழுது சம்பாத்தியம் மட்டும் உணர்ந்து எப்படி ஆயிடும்? அவன் கொடுத்த உறுப்புகளில் எதுவும் நீ இயக்காமல் நீயாகவே செயல்பட்டால் சொல்லலாம். நீயாகவே எப்படி செயல்பட முடியும்? இறைவன் தானே உன்னை இயக்குகிறது. அப்ப அனைத்து இறைவனுக்கு சொந்தம். எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு நேரம் கிடையாது, நான் போகணும், முக்கியமான வேலை இருக்குதுப்பா, முட்டு சந்தை விழுந்து போய் கிடப்பான் வேக வேகமா போய். அதனால பொறுமை, தர்மம், சந்தோஷம், குடும்பத்தில் நல்வாழ்வு இவை அனைத்தும் பெற வேண்டும் என்றால் சிவ வழிபாடு, சைவ வழிபாடு. சைவத்தின் மேல் சமயங்கள் வேறில்லை, அதை சார்ந்த சிவத்துக்கு மேல தெய்வங்கள் வேறொன்றும் இல்லை. இன்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த
சீத்திரை தேவாரமும் திருவாசகமும் நமக்கு ஓய்வை தரச்சு. நால்வர் போற்றார் எம்முயிர் துணையே. அருளை பொருளாக்கி ஆண்டருள் செய்தும் நிலையில்லா வாழ்வதனை நீ எனக்கு தந்துவிட்டால் மாய உலகம் என்னை ஈத்தாக் கொண்டு விடும். இயேசனே நீ என்னை ஈத்தாக் கொண்டு விட்டால் என்னை வேறேது சீண்டும். நீர் இல்லாதார் அவரை கண்டால் அம்மா நான் அஞ்சுமாறே. நெத்தியில திருநீர் பூசி கழுத்து நிறைய கண்டகம் விட்டு கருணை உடையவனை நான் நினைந்து வாழ வேண்டும். நம்ம இடத்தில் எல்லாம் போகும், நல்லா இருப்போம். பணம், காசு, அந்தஸ்து, ஆடம்பர வாழ்க்கைகள் எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். திடீரென்று பண பற்றாக்குறை ஏற்படும். வேண்டேன் செல்வம் வேண்டேன் பொருள் வேண்டேன் ஒரு நாளும். திடீரென்று சொந்தக்கார பேச மாட்டான், என்னன்னே தெரியாது. ஒற்றாடை யானை வேண்டேன், ஊரு வேண்டேன், பேரு வேண்டேன், கத்தாடை யானை வேண்டேன், கற்பனவும் நினையாது. அப்படியெல்லாம் பாடியாச்சு. இவையெல்லாம் நமக்கு அருளது யாரு? அருள் கொடுத்தது யாரு? நம்ம சிவம். நாம நினைச்சுக்கிறோம் எல்லாமே திடீரென்னு யாரும் பேச மாட்டாங்க. பண பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு, ஆனா சந்தோஷம் மட்டும் நிலையா இருக்கு. அதற்கு காரணம் சுவாமி. பணம் பெரியதளவு அல்ல. பணத்தை எவ்வித நிலையிலும் சம்பாதித்து விடலாம். அருளை எவ்விதம் சம்பாதிப்பது? யார் கொடுப்பாங்க அருளை? எத்தனை கோடி கொடுத்தா ஒரே ஒரு கடுகளவு அருள் கிடைக்க நமக்கு யார் கொடுக்கிறது? அருளுக்கு சொந்தக்காரன் யார்? சுவாமி. சுவாமி தான் அருளுக்கு சொந்தக்காரன். அவன் கொடுக்கறனா நமக்கு அருள் கிடைக்காதப்பனே. நாம நினைச்சுக்கலாம், நிலபாலங்களோடு இருக்கின்றேன், மனைவி மக்களோடு இருக்கின்றேன், நான் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் எல்லாம் கிடையாது. ஒருவர் தான் ஏங்கி தன்னையே ஆட்கொண்ட ஈசனை வழிபடுவோர் நிலையற்றதை குறைத்து நிலையானதை பெற்று உன்னையே நான் சரணாகதி அடைகின்றேன், நீ எனக்கு தராவிடில் யார் தருவார்? வாழ்ந்தார்கள் அவாவரும் வல்வினை மாய்ப்பாரும். எத்தனையோ திருவார்த்தைகளை மாணிக்க வாசக பெருமான் உரைத்தது. 63 இடத்தில் நாயேன் 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 என்று தன்னை தாழ்த்தி ஈசனை உயர்த்திய மகாகுரு. அதனால்தான் தனக்கு அருகாமையிலே வைத்துக் கொண்டார் தில்லைக்கூத்த பெருமான். நமக்கு தான்பா நம்ம எல்லாம், ஆனா ஈசனுக்கு எல்லாம் அவன் தான்பா. இந்த உயிர்கள் எல்லாம் எல்லா படைப்புகளும் அவன் படைத்தது. உணர்வோருக்கு மட்டுமே இது பொருள். 2 வகையில இந்த உலகம் ஈசனுக்கு செயல்படுது, நம் பெருமானுக்கு செயல்படுறது. ஒண்ணு பெருமானை உயர்த்தி பேசுவர், இன்னொன்று பெருமானை தாழ்த்தி பேசுவர். உயர்த்தி பேசுவர் சிவகோத்திரம், தாழ்த்தி பேசுவர் அரக்கன் கோத்திரம். அரக்கன் அந்நாளிலே இருக்கின்றான். ஈசனுக்கு புறம்பாக செயல்படுகிறவன் அரக்கன். இந்த உலகத்தில் யாரெல்லாம் சிவத்தினுடைய பெருமையை தாழ்த்தி பேசுகிறார்களோ, ஈசனை தாழ்த்தி பேசுகிறார்களோ, அவனை தாழ்வாக நினைக்கின்றார்களோ, வணங்காமல் அவர்கள் எல்லாம் அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சத்தியத்தில் உண்மை அது. 2 வாகனத்தில் தான், 2 பாவனத்தில் இந்த உலகம் நம் பெருமானுக்காக செயல்படுகிறது. ஒன்றே இறைவனை வாழ்த்துவது, இறைவனை தாழ்த்துவது. வாழ்த்தவர்கள் அரக்கர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதனாலே உயர்த்துவரை நாம் வணங்கி, அதாவது அடியார் பெருமக்களை நாம் வணங்கினால் இறைவனை வணங்குவதற்கு சமம். அந்நாளில் ராஜாக்கள் எல்லாம் அடியார்களை கண்டால் அஞ்சப்படுவார்கள். ஏனென்றால் வருவது அடியாரோ அல்லது ஒரு சிவமோ. சிவம் யாருடைய வடிவத்தில் வரும்? ஒரு நல்ல அடியார் வடிவத்தில் தான் வரும். நேசமுடைய ஒரு அடியவர்களுடைய வடிவத்தில் தான் சுவாமி வருவார். நேராக காட்சி கொடுப்பதற்கு நாம் அப்பேற்பட்டவர்கள் அல்ல. அதனால்
மனித குலத்தை சார்ந்த சிவத்தினுடைய பெருமை பெற்ற திருநீரை தரித்த ருத்ராக்கம் அணிந்த ஒரு அடியாருடைய வடிவத்திலே தான் சுவாமி வந்து அருள்வார். அதனுடைய பலனாக காசியிலே சுவாமி ஒரு லீலையை காட்டியிருக்கின்றார். அது என்னவென்றால், யாருக்கு கேக்குதோ அவங்க கேட்டுக்கிட்டோம், யாரையும் நீங்க கேளுங்க எல்லாம் சொல்ல போறது. காசியிலே சுவாமி இந்த உலகம், இந்த காசிமா நகரம், அந்நகரத்தில் வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சோதிக்கலாம் என்று ஒரு மனித வடிவம் எடுத்து சிவா திருச்சிற்றம்பலம்